friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு நைட் எங்கே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஃபேமிலியில் ஒரு வெட்டிங். ஆக்சுவலி நாளைக்கு தான் வெட்டிங். பட் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காரைக்குடி பக்கம் செட்டிநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செட்டிநாடுன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப ஸ்பெஷலான வெட்டிங்காக இருக்கும். பிகாஸ் அந்த ஏரியாவே சூப்பராக இருக்கும், வீடுகளெல்லாம் செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக வீடுகளெல்லாம் பழைய காலத்து ராஜாக்கள் இருந்த அந்த மாதிரி பெரிய வீடுகளாக இருக்கும். ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஹைப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த நாளில் நான் கிளம்பியிருக்கிறேன். ஆக்சுவலி நாளைக்கு தான் வெட்டிங். பட் இன்றைக்கி நைட்டே நம்ம கிளம்பி மதுரை மேலூர் தாண்டி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஹால்ட்டை போட்டுட்டு அங்கேருந்து அடுத்த நாளைக்கு காலையில் விடிய காலையில் நம்ம அங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக வெட்டிங் போக போகிறோம். சோலோவாக புல்லட்டில் போகிறோம். வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஆல்மோஸ்ட் 6:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு, 6:45 PM. ஸோ நம்ம ரூட் அஸ் யூஷுவல் நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, மேலூர், அப்புறமா காரைக்குடி அந்த ரூட்டு தான் போக போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 350லேருந்து 375 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் ஆல் த வே. அப் அண்ட் டவுன் ஒரு 750 கிலோமீட்டர்ஸ் வரும் மேக்ஸிமம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெட்டிங்கை ட்ராவலிங் அண்ட் வெட்டிங்கை பற்றின வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்காச்சும் இந்த செட்டிநாடு வெட்டிங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, செட்டிநாடு வெட்டிங் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எப்போ அட்டன் பண்ணீங்க, எந்த இடத்துல அட்டன் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இப்போது பள்ளியாடி தாண்டி இரவிப்புதூர் கடை பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதிலேருந்து இந்த இரவிப்புதூர் கடை எடுத்துட்டோம் அப்படின்னா அதிலேருந்து நேஷ்னல் ஹைவே 66 நம்ம எடுக்கிறோம். அதுக்கு பிறகு நேரே நாகர்கோவில் தாண்டி ஹைவே 4 வேக்கு போனதுக்கு பிறகு ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு டீயை போட்டுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே பிடிச்சிக்க வேண்டியதான் மதுரை, டுவர்ட்ஸ் ஆல் த வே டு மதுரை. போகிற வழியில் எங்கேயாச்சும் லைட்டாக ஒரு டிஃபன் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கி டின்னரை முடிச்சுக்கலாம். தென் மார்னிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ், ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ், அக்வேரியம் பெட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ், ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம நிறைய ஆல்ரெடி போட்டிருக்கிறோம், இன்னும் கண்டினியூஸாக போட போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 மந்த்ஸ் தான் ஆச்சு. நிறைய பேர் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. வாங்க கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி சோலோ ரைட், இது நம்மளுடைய செகண்ட் சோலோ ரைட். காரில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம எப்படின்னா பைக் தான் ட்ராவல் ப்ரிஃபர் பண்ணுறோம். அண்ட் பைக் ட்ராவலில் பொறுத்தளவில் இது வரைக்கும் நம்ம சோலோவாக தான் ரைட் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பைக் ட்ராவல் பிடிக்கும், எஸ்பெஷலி ராயல் என்ஃபீல்டு, மற்ற பைக்கில் ராயல் என்ஃபீல்டில் உங்களுக்கு யாராச்சும் ட்ராவல் பண்ண பிடிக்கும், உங்களுக்கு ஒரு கம்பேனியன் வேணும், சேர்ந்து டீமாக போகணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இன்னும் நிறைய ரைட்ஸ் நம்ம பண்ணணும். தனியாக போகிறத விட ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு 4-5 பைக்கில் போனால் நல்லாயிருக்கும். அது ஒரு டீம் ரைடு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான நம்ம ஃபர்தரான டீட்டெயில்ஸு, எப்படி ரைட் பண்ணலாம், எந்த மாதிரியான அதுக்கு கியர்ஸ் வேணும், இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ யாராச்சும் ரைட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்டில் சொல்லுங்கள். வி வில் கன்சிடர், நம்ம சேர்ந்து ஃபியூ ரைட்ஸ் போகலாம். ஸோ அதெல்லாமே நம்ம வீடியோவாக கவர் பண்ணலாம். எனிவே நேஷ்னல் ஹைவே 66 எடுத்தாச்சு ஆல்ரெடி. ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அண்ட் ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹை பீம் போட்டு தான் வருவாங்க. இந்த ரோட்டில் அப்படி தான், நார்மலாக அப்படி தான். பீக் ஹவர்ஸில் இந்த ரோடெல்லாம் ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். பட் எனிவே நம்ம ரொம்ப பழக்கமான ரோடானனால மேனேஜ் பண்ணி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹைவே எடுத்ததுக்கு பிறகு 4 வே, அதாவது நாகர்கோவில் தாண்டி 4 வே எடுத்த பிறகு ரோடு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பிகாஸ் அது 1 வே ஆனதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நாகர்கோவில் போகிறது வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். எப்படியும் ஒரு 1/2 hour ஆகிடும் நாகர்கோவில் ரீச் ஆகிறதுக்கு. ஸ்டே டியூன் காய்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம பியூட்டிஃபுல்லான இந்த காரைக்குடி ஏரியா வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சிவகங்கை தாண்டி அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம், வெட்டிங் போயிட்டுருக்கோம். இதுதான் நம்மளுடைய வெஹிக்கிள் செட்டப். ஸோ ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு.
இது ஒரு நேஷ்னல் ஹைவே. இந்த ஹைவேலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் நம்ம அந்த வெட்டிங் ஸ்பாட்டை ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ கிளம்பலாம். ஸோ நேற்று நைட் ஆக்சுவலி மதுரை தாண்டி ஒரு லொக்கேஷனில் ரூமு போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. ஸோ டைம் கரெக்டாக 9 மணி. இன்னொரு 15 மினிட்ஸில் அங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ கரெக்டாக இருக்கும் அங்கே போகும்போது. ஒரு கிளிப்பிங்ஸாக நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஏரியாவை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. சின்ன குளம் மாதிரி குட்டைகள் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைமுள் தான், உடைமுள் காடு. நிறைய மரங்கள் இருக்குது. ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. நல்ல நீட்டாக ஹைவே நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மத்தியானம் பொண்ணு வீட்டில் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் பையன் வீட்டுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடாக இருக்கும். அந்த காம்பவுண்டு வால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லெந்தியாக இருக்கும். அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த எல்லோ கலர் வீடு பாருங்களேன் எவ்வளோ லெந்தாக இருக்குன்ட்டு. ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்து இன்னொரு ஸ்ட்ரீட் போகிறது வரைக்கும் ரொம்ப பெரிய வீடுகளாக இருக்கும் இங்கே எல்லாமே. வீட்டுக்குள்ளேயுமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அரண்மனை மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஸோ நம்ம இப்போ பையனுடைய வீட்டில் நைட்டு டின்னருக்காக இங்கே வந்திருக்கிறோம். வாங்க அந்த டின்னர் அப்புறமா வீட்டுக்குள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வரும்போது அந்த என்ட்ரன்ஸ் ரொம்ப பெரிய என்ட்ரன்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரில் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடன் ஃபினிஷ் எல்லாமே
நல்ல பாலிஷ் பண்ண சூப்பரான உடன் ஃபினிஷில் இருக்குது. நிறைய தூண்கள் இருக்குது, இந்த பேலஸ்லலாம் இருக்கிற மாதிரியே தூண்கள். இந்த ஃபேன்ஸ், விண்டேஜ் ஃபேன்ஸ் எல்லாம் சூப்பராக இன்னும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த வராண்டாவில் மட்டுமே ஒரு 100-150 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட். வர்றவங்களெல்லாம் என்ட்ரன்ஸில் இருந்து நல்லா உபசரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஏரியாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. உட்காந்து பேசுகிறது, வர்ற எல்லாருமே அதில் வெளியிலே அந்த வராண்டாலே உட்காந்து பேசுகிறது நிஜமாகவே பார்க்க சூப்பராக இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய மூதாதையார், அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸ் எல்லாருடைய ஃபோட்டோஸை மாட்டி வச்சுருக்குறாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க மூதாதையார், அவங்க ஜென்ரேஷன்ஸ், பாட்டி தாத்தா அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அந்த வீட்டில் அந்த என்ட்ரன்ஸ் போன உடனே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வெட்டிங் அட்டன் பண்ண எனக்கு கூப்பிட்ட ஃப்ரெண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நேற்று நைட்டு ஃபுல்லாகவே நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு வெரைட்டி ஃபுட் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. வேறு வெரைட்டிஸ், பொண்ணு வீட்டில் வேறு மாதிரி ஐட்டம், மாப்பிள்ளை வீட்டில் இன்னொரு ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம ரிட்டன் பை ரோட் மதுரை, திருநெல்வேலி அந்த ரூட்டில் தான் வரோம். ஸோ ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே எல்லாம் போய் நிறைய வீடியோஸ் நேற்று எடுக்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு விசிட்டை நம்ம போட போகிறோம். செட்டிநாடு விசிட் இன்னொன்று போட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ ரெடி பண்ண போகிறோம் இன்னும் ஒரு மேபி குவார்ட்டர்லி லீவ் டைமில். ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இஃப் எனிஒன் நீங்கள் ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி செட்டிநாடு வெட்டிங் அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ காய்ஸ், டேக் கேர், பபாய்.